அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ளவுஸுக்கு பஃப் ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்லீவுக்கு இந்த மாரி துணிய எடுத்துக்கங்க. துணிய 4ஆ மடிச்சுக்கங்க. மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு நம்மள பார்த்த மாதிரியும், கரை சைடு நமக்கு ஆப்போசிட் இருக்கிற மாரியும் அலைன் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட்டு பிசுருக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க. ஸ்லீவ் வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக பாட்டம் ஃபோல்டிங்க்கு 1 1/4 இன்ச்ல மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. அடுத்தது ஸ்லீவோட லென்த் 9 1/2 இன்ச்சு. 9 1/2 இன்ச் அந்த பாட்டம் ஃபோல்டிங் லைன்லேருந்து மெஷர் பண்ணி மார்க் பண்ணுங்க. 1/2 இன்ச் கட்டிங்க்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. இப்ப நம்ம ஸ்லீவோட லென்த் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்லீவ் ஹோல் லூஸ் நமக்கு 12 1/4 இன்ச். 12 1/4 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வரும். ஸோ 6 1/4 ஒரு பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கங்க. 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்ட் அளவு 16 1/2 இன்ச். 16 1/2ல பாதி 8 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கங்க. அதிலிருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்ப இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணதுலருந்து 1 1/2 இன்ச் சைடு எக்ஸஸ் துணிக்காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ அந்த ஃபோல்டிங்ல இருந்து அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அளவு வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணுங்க. பாருங்க நமக்கு 7 1/4 இன்ச் வருது. 7 1/4ல பாதி 3 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. இதான் வந்து நமக்கு சென்டர் பாயிண்ட்டு. ஸோ நமக்கு இந்த அளவு நம்ம எவ்வளோ எடுத்தோமோ, அதே அளவு தான் இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம வைக்கணும். இந்த 3 1/2 இன்ச் ஒரு பாயிண்ட்டுக்கு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க. தென் நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ட ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி மிட் பாயிண்ட்டையும் லைன் போட்டுருங்க. சைடு எக்ஸஸ்க்காக நம்ம போட்டதையும் இந்த மாரி ஸ்கேல் வச்சு லைன் போட்டுருங்க. நீங்க இந்த மாதிரி மெஷர்மென்ட் வச்சு நீங்க மார்க்கிங் பண்ணும்போது, ஸ்லீவ் வந்து எக்ஸாக்ட்டா உங்களுக்கு வரும். அடுத்து நம்ம கர்வ் வந்து நம்ம வரையணும். அதுக்காக இந்த மாரி இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம கர்வ் வந்து டிரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் சைடுக்கு கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. அடுத்தது நம்ம ஸ்லீவுக்கு பஃப் வந்து மார்க் பண்ணணும். அதுக்காக இந்த கட்டிங் பாயிண்ட்ல இருந்து 3 1/2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. 3 1/2 இன்ச் அளவு கரெக்ட்டா இருக்கும். உங்களுக்கு அதிகமா வேணும்னா கூட நீங்க வச்சுக்கங்க. ஃபோல்டிங்ல இருந்து 4 1/2 இன்ச்சுக்கு எடுத்து மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாரி கர்வ் வந்து டிரா பண்ணிக்கங்க. இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் அளவு 16 1/2 இன்ச். 16 1/2ல பாதி 8 1/4 இன்ச் நமக்கு வரணும். நீங்க இந்த மாரி மெஷர்மென்ட் டேப் வச்சு நமக்கு அளவு வந்து கரெக்ட்டா எடுத்திருக்கோமான்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணிக்கங்க. பாருங்க நமக்கு 8 1/4 இன்ச் எக்ஸாக்ட்டா வருது. நமக்கு பஃப் ஸ்லீவோட மார்க்கிங் முடிஞ்சது. கட் பண்ணிடலாம். எப்பவுமே நீங்க கட் பண்றதுக்கு முன்னாடி ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வருதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கங்க. ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா இருந்தாவே ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து சரியா இருக்கும். நீங்க இந்த மெத்தட ஃபாலோ பண்ணி ஸ்லீவ் கட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆர்ம் ஹோல் அளவு கரெக்ட்டா வரும். எந்த இடத்துலயும் உங்களுக்கு புடிக்காது. அளவுகள் எல்லாமே கரெக்ட்டா இருக்கும். நீங்க ஆர்ம் ஹோல் அளவுல தப்பு பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு அந்த வர்க்கட் பாயிண்ட் எல்லாமே கரெக்ட்டா மீட் ஆகாது. உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வரும். நீங்க ஸ்டிட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் சுருக்கமா தான் வரும். ஸோ இந்த மெத்தட் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ரண்ட் சைடு கவர் தட்டுக்காக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வீடியோ வந்து அத மேக் பண்ணி போடலாம். இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.